மெர்சி. எல்லோருக்கும் இனிய வணக்கம். அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்தோங்கிய இன்றைய வாழ்வில் தண்ணீரின் நிலை குறித்து ஆய்வு செய்ய வேண்டியது இன்றியமையாததாகும். உலகம் முழுவதும் தண்ணீர் பஞ்சம் உருவாகத் தொடங்கிவிட்டது. அமெரிக்கா, இந்தியா, பாகிஸ்தான், சீனா ஆகிய நாடுகளில் நிலத்தடி நீர்வளம் குறைந்து வருகின்றது. குறிப்பாக நமது நாட்டில் ராஜஸ்தான் மாநிலத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்பே 700 அடி வரை ஆழ்குழாய்கள் இறக்கியும் நீர் கிட்டவில்லை. சிறுநகரங்களிலும் கூட நிலத்தடி நீர் குறைந்து வருகிறது. கோடை காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை மக்களுக்கு பெரும் வாழ்வியல் நெருக்கடியாக மாறியுள்ளது. உலக சுகாதார நிறுவனம் உலகம் விரைவில் குடிநீருக்கான கடும் சிக்கலை எதிர்கொள்ளும் என எச்சரிக்கிறது. குடிநீரை விலை கொடுத்து வாங்கும் அவலம் தொடரும் நிலையை மாற்றியமைக்க திட்டமிட வேண்டியது உடனடி தேவையாகும். ஆண்டுதோறும் பெய்கின்ற மழைப்பொழிவை ஆக்க நிலையில் பயன்படுத்தும் செயல் திட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும். அறிவியல் அணுகுமுறையில் மழைநீரை தேக்கி வைத்து பாசனத்திற்கு பயன்படுத்த ஊர்தோறும் ஏரிகளை உருவாக்கினர் நம் முன்னோர். அவற்றை தூர்வாரி முறையாக பராமரிப்பு பணிகளை செய்தல் வேண்டும். இதை ஒரு மக்கள் இயக்கமாக மழைக்காலத்திற்கு முன்பே செய்ய வேண்டும். இயற்கை நமக்கு தரும் தண்ணீர் குடையை திட்டமிட்டு பயன்படுத்துவதே நீர் தட்டுப்பாட்டை எதிர்கொள்ளும் சிறந்த வழியாகும் என்பதை கூறி நிறைவு செய்கின்றேன். வணக்கம். தெரிந்து தெளிவோம். தமிழகத்தின் நீர்நிலை பெயர்களும் விளக்கமும். அகழி, கோட்டையின் புறத்தே அகழ்ந்தமைக்கப்பட்ட நீர் அரண். அருவி, மலைமுகட்டு தேக்க நீர் குத்திட்டு கூதிப்பது. ஆழிக்கிணறு, கடலருகே தோண்டி கட்டிய கிணறு. ஆறு, இரு கரைகளுக்கிடையே ஓடும் நீர்ப்பரப்பு. இலஞ்சி, பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம். உரைக்கிணறு, மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு. ஊருணி, மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிலை. ஊற்று, அடியில் இருந்து நீர் ஊறுவது. ஏரிவேளாண்மை பாசன நீர்த்தேக்கம். கட்டுக்கிணறு, சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு. கடல் அலைகளை கொண்ட உப்புநீர் பெரும்பரப்பு. கண்மாய், பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர். குண்டம், சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை. குண்டு, குளிப்பதற்கேற்ற சிறுகுளம். குமழி ஊற்று, அடிநிலத்து நீர் நிலமட்டத்திற்கு கொப்புளித்து வரும் ஊற்று. கூவல், உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை. கேணி, அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு. புனர்குளம், நீர்வரத்து மடையின்றி மழை நிறையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை. பூட்டை கிணறு, கமலை நீர்பாய்ச்சும் அமைப்பு உள்ள கிணறு. அரங்க தலைவர். நடப்பு வாழ்க்கையில் உள்ள நீர் தட்டுப்பாட்டை சான்றுகளுடன் மெர்சி விளக்கியுள்ளார். இப்போது வினாக்கள் கேட்கலாம். கலந்துரையாடல். 3 கருத்தாளர்களின் கருத்துக்களையும் இன்றைய சமூக சூழ்நிலைகளையும் இணைத்து சிந்திக்க வேண்டியது நமது கடமை. உலகின் பல்லுயிர் பாதுகாப்பிற்கு அடிப்படை தேவையாக உள்ள தண்ணீரை பாதுகாத்து பயன்படுத்த வேண்டும். நமது முன்னோர்கள் கண்டுணர்ந்த மரபார்ந்த அணுகுமுறைகளை பின்பற்ற வேண்டும். குளம், ஏரி, கால்வாய், கிணறு போன்ற நீர்நிலைகளின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் உருவாக்குதல் வேண்டும். பணம் கொடுத்தால் உணவை விலைக்கு வாங்கிவிடலாம் என்னும் மேலோட்டமான கருத்தோட்டத்தை மாற்றிக்கொள்வோம். உணவு உற்பத்திக்கு அடிப்படை நீரே. அது மட்டுமன்றி நீரே உணவாகவும் இருக்கிறது என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூம் மழை என்று திருவள்ளுவர் கூறியுள்ளதை கருத்தில் கொண்டு செயல்படுவோம். அடுத்த உலகப்போர் ஒன்று உருவானால் அது தண்ணீருக்காகத்தான் உருவாகும் என்னும் நிலைமைக்கு முடிவுரை எழுதுவோம். நன்றி, வணக்கம். யார் இவர்? தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களான தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, இராமநாதபுரம் ஆகியவற்றின் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவும் முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஜான் பென்னி கூவிக். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வைகை வடிநில பரப்பில் மழை பொய்த்து பஞ்சம் ஏற்பட்டதால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டனர். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழைநீர் பெரியாற்றில் ஓடி வீணாக கடலில் கலப்பதை அறிந்த இவர் அங்கு ஓர் அணை கட்ட முடிவு செய்தார். கட்டுமானத்தின் போது இடையில் கூடுதல் நிதி ஒதுக்க ஆங்கிலேய அரசு மறுத்தபோது தனது சொத்துக்களை விற்று அணையை கட்டி முடித்தார். அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அப்பகுதி மக்கள் தம் குழந்தைகளுக்கு பென்னி கூவிக் என பெயர் சூட்டும் வழக்கம் இன்றும் உள்ளது. கற்பவை கற்றபின். 1. நீரின்று அமையாது உலகு, நீரின்று அமையாது யாக்கை. இவ்விரண்டு தொடர்களையும் ஒப்புமைப்படுத்தி வகுப்பில் கலந்துரையாடுக. 2. வீடுகளில் பயன்படுத்தப்படும் தண்ணீர் எங்கிருந்து கிடைக்கிறது? இதற்கான நீர் எங்கிருந்து வருகிறது? இன்னும் எவ்வளவு காலத்திற்கு தண்ணீர் போதுமானதாக இருக்கும் என்பவற்றுக்கான தகவல்களை திரட்டி ஒப்படைவு உருவாக்குக.